السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: واعبد ربك حتى يأتيك اليقين. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: أحب الأعمال إلى الله أدومها وإن قل. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் எந்த சங்கைமிகு ரமதானுடைய மாதத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றோமோ, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ரமதானை வரவேற்பதற்காக, அதனை கண்ணியப்படுத்தும் முகமாக 2 மாதங்களுக்கு முன்பிருந்தே அதனை குறித்துண்டான ஆசைகளும் அவாக்களும் துஆவாக வெளிப்பட வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டி தந்தார்களோ, அப்பேற்பட்ட பாக்கியமான ரமதானி காலத்தை அல்ஹம்துலில்லாஹ் சற்றேறக்குறைய ஒரு வாரத்தில் நாம் அடைவதற்கு மிக மிக சமீபமாக நாம் நெருங்கி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தற்பொழுது வரை யார் யாரையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹயாத்தோடும் நல்ல உடல் ஆரோக்கியத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ செய்திருக்கின்றானோ, அவர்கள் அனைவருக்கும் இந்த ரமதானை முழுமையான ஆரோக்கியத்தோடு, ஆஃபியத்தோடு, சலாமத்தான வாழ்க்கையோடு அந்த ரமதானை நாம் முழுவதுமாக அடைந்து அந்த ரமதானுடைய எல்லா விதமான மாண்புகளை, பரக்கத்துகளை பெறக்கூடிய நல்ல நன்மக்களாக அல்லாஹ் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் இந்த உம்மத்தி முஹம்மதியாவையும் பொருந்திக் கொள்வானாக என்கின்ற துஆவோடு, பொதுவாகவே ரமதானிய காலங்கள் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானுடைய பரக்கத்தை கொண்டு, ரமதானுக்குண்டான கண்ணியத்தை கொண்டு ஒன்றை 70ஆக மாற்றித் தருவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்தினருக்கு தனது வார்த்தைகளில் ரமதானுக்குண்டான மாண்பை குறித்து, மகத்துவத்தை குறித்து நமக்கு உணர்த்துவார்கள். ஆக ரமதான் அமல்களுக்காக இந்த உம்மத் தன்னை சரி செய்து கொள்ள வேண்டிய, இந்த உம்மத் தன்னை அர்ப்பணிக்க தயாராகுவதற்குண்டான ஒரு கண்ணியமான மாதம் என்பது ரமதானிய மாதம். ஆனால் யதார்த்தம் நாம் ஒரு உண்மை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சமுதாயத்தை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வணக்கம் என்பதை, இபாதத் என்பதை வெறும் ரமதானுக்காக மாத்திரம் அல்லாஹ் கடமையாக்கவில்லை. மாறாக அல்லாஹ் திருமறையில் மிக தெளிவாக அல்லாஹ் எடுத்துச் சொல்லுவான். வஅபுத், அண்ணன் பெருமானாரின் மூலமாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு ஏவுதல் என்கின்ற அடிப்படையில் ஒரு கட்டளையாக அல்லாஹ் சொல்கின்றான். வஅபுத்,
வஅபுத் ரப்பக், உங்களது இறைவனை நீங்கள் வணங்குங்கள். இதுவரை தெரியுமா? ஹத்தா யாத்தியக்கல் யகீன், உங்களில் ஒவ்வொருவருக்கும் மரணம் வரும் வரை, மௌத் வரும் வரை உங்களில் ஒவ்வொருவரும் ஈமான்தாரிகள் இஸ்லாமியர்கள் இறைவனை வணங்குவது அவர்கள் மீது விதியாக்கப்பட்ட கடமை என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையின் வாயிலாக மிக தெளிவாக அல்லாஹ் எடுத்து சொல்லித் தருவான். காரணம், அவன் எஜமானன் என்பதையும் நாம் அடிமைகள் என்பதையும் நமது வணக்கங்களின் மூலமாக நாம் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஒரு தன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகின்றான். எனவேதான் அவனை ஏற்றுக்கொண்ட அடியார்களுக்கு அமல்கள் புரிவதற்கு, வணக்கங்கள் புரிவதற்கு கால நேரங்கள் கிடையாது. மரணம் வரை, மௌத் வரை நமக்கு இறைவனை வணங்குவது கடமை என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையின் வாயிலாக நமக்கு மிக அழகாக அல்லாஹ் எடுத்து கூறி தருவான். இந்த வசனத்தை நிகழ்காலத்தில் வாழக்கூடிய நம்மில், தற்காலத்தில் வாழக்கூடிய நம்மில் எத்தனை நபர்கள் உணர்ந்திருக்கின்றோம் அல்லது அதை உணர்ந்து செயல்படுத்துகின்றோம் நம்மில் யாருக்கும் தெளிவாக தெரியாது. ஆனால் திருமறையினுடைய ஒவ்வொரு வசனங்களையும் அதனுடைய யதார்த்தங்களை, அர்த்தங்களை மட்டுமல்ல ஆனால் யதார்த்தங்களை விளங்கிக் கொண்டு தனது வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டி வாழ்ந்தவர்கள் அருமை சஹாபாக்களாகிய அந்த மேன்மக்கள். அண்ணலும் பெருமானாருடைய வழிகாட்டுதல் பிரகாரம் வாழ்ந்த அந்த அருமை சஹாபாக்களாகிய அந்த மேன்மக்கள், அவர்கள் வாழ்க்கையில் இபாதத் என்பது இறைவனை வணங்குவதற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளுதல் என்பது எவ்வளவு தூரங்கள் தன்னை இபாதத்திற்காக அர்ப்பணித்திருக்கின்றார்கள், தனது வாழ்வை கணித்திருக்கின்றார்கள் என்கின்ற வரலாறுகளை எல்லாம் புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால் உண்மையில் ரமலான் மட்டுமல்ல காலங்கள் முழுக்க நாம் வழங்கினாலும் அந்த சஹாபாக்கள், அந்த மேன்மக்கள் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கைக்கு ஒருபோதும் நமது வாழ்க்கை ஈடாகி விடாது என்பதுதான் நாம் இறுதியில் ஒத்துக்கொள்ள வேண்டிய மனப்பூர்வமான உண்மையாக இருக்க முடியும். சஹாபாக்களாகிய அந்த மேன்மக்களுடைய வாழ்க்கைகளை குறித்து நமக்கு வரலாறுகள் நிறைய பேசுறாங்க. குறிப்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து அவர்களது வீரத்திற்கும் ரோஷத்திற்கும் கோபத்திற்கும் நிறைய புகழ் பெற்றவர்கள். அவருடைய வணக்க வழிபாடுகள் என்பது அந்த வரலாறு சமுதாயத்திற்கு அதிகம் சொல்லப்படாத ஒரு பகுதி. உமர் ரலியல்லாஹு மகனார் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தந்தையை போன்றே வணக்க வழிபாடுகளில் மிக மிக அதிகமான இன்பம் கொண்டவர்கள், அதிகமான ஈடுபாடு காட்டியவர்கள். அடுத்து இப்னு உமர் ரலியல்லாஹு வாழ்க்கை வரலாறு பதிவு செய்யறாங்க. அன்ன இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கான இதா ஃபாத்தத்துல் இஷா ஃபீ ஜமாஅத்தின் அஹ்யா பகியத்துல் லைல். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரே ஒரு இஷா தொழுகை ஜமாத் தவறிவிடும் என்று சொன்னால், இஷா தொழுகை முழுவதுமாக அல்ல, ஒரு இஷா தொழுகை அதுவும் ஜமாத் தவறிவிடும் என்று சொன்னால் அவருடைய வரலாறை பதிவு செய்யறாங்க. அஹ்யா பகியத்துல் லைல், ஒரு இஷா தொழுகை ஒரு ஜமாத் தவறியதற்காக எந்த இஷா தொழுகை எந்த நாளில் தவறியதோ அந்த இரவு முழுக்க நின்று வணங்கி அந்த நன்மையை ஈடு செய்வதற்காக அவ்வளவு தூரங்கள் பாடுபடுவார்கள், முனைப்பு காட்டுவார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையின் வரலாறுகளை குறித்து நமக்கு சொல்லித் தரப்படுகின்றது. ஒரு தொழுகை ஒரு ஜமாத் தவறிவிட்டதற்காக ஒரு இரவு முழுக்க நின்று வணங்கியாவது அந்த ஒரு ஜமாத்தினுடைய நன்மையை
ஈடு செய்து தீருவேன் என்கின்ற முனைப்பில் அன்றைய இரவு முழுக்க நின்று வணங்குவார்கள். இது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதாக நமக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லித் தர்றாங்க. நாம் நமது நெஞ்சோடு பேசி பார்ப்போம். நமது வாழ்க்கையில் அன்றாடம் அனுதினமும் எத்தனை தொழுகைகளை வேண்டுமென்றே விட்டுக் கொண்டிருக்கிறோம். நேரங்கள் இருந்தும் காலங்கள் இருந்தும் அவகாசங்கள் கிடைக்கப்பட்டும் எத்தனை தொழுகைகளை இலகுவாக நாம் கடந்து செல்கின்றோம், தவறு விடுகின்றோம். யோசித்து பார்ப்போம். முன்னோர்களாகிய அருமை சஹாபாக்கள், நமது வாழ்வின் வழிகாட்டிகளாகிய அருமை சஹாபாக்கள் அமல்களுக்காக, அதில் குறிப்பாக தொழுகை போன வணக்கங்களுக்காக தனது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை, எவ்வளவு பெரிய ஒரு முனைப்பை ஒரு அமலை பெறுவதற்காக காட்டியிருக்கின்றார்கள். நமது வாழ்க்கையின் நிலைமையோ, நமது வாழ்க்கையுடைய யதார்த்த நடைமுறைகளோ, தொழுகை என்பது நேரம் கிடைத்தால் ஓய்வுடைய நேரம் தான் நமக்கு தொழுகைக்கு நேரம். ஏதாவது டைம் இருந்தா பள்ளிக்கு போய்க்கலாம், ஜமாத்த வரணும் பரவாயில்லை. நமது நிலைமைகள் அல்லாஹ் பாதுகாக்கும். இது போன்ற ஒரு சில சஹாபாக்கள் அல்ல, நிறைய சஹாபாக்களுடைய வரலாறுகளை பதிவு செய்கின்றார்கள். அமல்களுக்காக, இபாதத்துகளுக்காக தனது வாழ்க்கையினை எவ்வளவு தூரங்கள் அர்ப்பணித்திருக்கின்றார்கள் என்கின்ற வரலாறுகள் எல்லாம் நமது ஈமானுக்கு, நாம் அமல்களில் இன்னும் எவ்வளவு தூரங்கள் முன்னெடுப்பு செய்ய வேண்டியிருக்கின்றது என்பதை உணர்வதற்கு அவைகள் எல்லாம் காலங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய மிகப்பெரிய பாடங்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அண்ணன் பெருமானாரின் தோழர்களில் பிரபலமாக அறியப்பட்ட சஹாபி அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய வாழ்க்கையின் வரலாறு பதிவு செய்யப்படுது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் சாதாரண நேரம் அல்ல, சாதாரண ஒரு நேரம் அல்ல, மாறாக நோயின் நேரம், அதிலும் குறிப்பாக மரணத்திற்கு சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு நோயின் நேரம். ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு இறைவனை வணங்குவதற்காக மிகுந்த சிரமத்தை எடுத்துக் கொள்கின்றார்கள். இறைவனை வணங்குவதற்காக மிகப்பெரிய சிரமத்தை மேற்கொள்கின்றார்கள். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு நோயில் இருந்து கொண்டு இறை வணக்கத்திற்காக இவ்வளவு பெரிய சிரமங்களை மேற்கொள்வதை காணக்கூடிய குடும்பத்தார்களும் அவர்களது நண்பர்களும் ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு சின்ன கோரிக்கை வைக்கிறாங்க. தோழரே, நீங்கள் இருப்பது சாதாரண நேரம் இல்லை, அதனால் ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம், நாம் நல்லா இருக்கிறோம், இப்போ தொழுதுதான், அது தவறு அல்ல. ஆனால் நோயின் நேரம், அதிலும் சக்கராத்துடைய நோயின் நேரம், கடுமையான வேதனையின் நேரம், இந்த நேரத்தில் நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டுத்தான் இறைவனை வணங்க வேண்டுமா? கொஞ்சம் சொல்றாங்க, லவ் அம்சகத வரஃபகத பினஃப்ஸிக, நீங்கள் கொஞ்சம் உங்களது உயிரோடு, உங்களது ஆன்மாவோடு கொஞ்சம் மிருதுவாக இலகுவாக நடந்து கொள்ளலாமே, ஏன் இவ்வளவு சிரமம் எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு இப்படி பதில் சொன்னார்களாம், இன்னல் கைல இதா அர்சலத் ஃபகாரபத் ராசு மிஜ்ராஹா. உலகத்தில் பொதுவாக நிறைய போட்டிகள் நடத்தி பார்த்திருப்போம். அவங்க சொல்றாங்க, ஒரு குதிரை பந்தயம் நடக்குது, ஒரு குதிரையின் ஓட்டப்பந்தயம் நடக்குது. அந்த பந்தயத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு குதிரை ஓட துவங்குகின்றது, தனது இலக்கை நோக்கி ஓட துவங்குகின்றது. ஓடிய குதிரை ஓடுகின்றது ஓடுகின்றது ஓடுகின்றது. தன்னோடு போட்டியிட்ட எல்லா குதிரைகளையும் மிகைத்து, அனைத்து குதிரைகளையும் கடந்து போட்டியிட இலக்கை தொடுவதற்கு சமீபமாக வந்துவிட்டது, நெருங்கிவிட்டது. எல்லா குதிரைகளையும்
பின்னால் தள்ளிவிட்டு முன்னால் வந்து விட்டது, இன்னும் இலக்க தொடரல. இந்த குதிரையை நம்மில் யாரும் ஜெயிச்சதாக ஒத்துக்கொள்ள முடியுமா? எல்லா குதிரைகளையும் முந்தியாச்சு, எல்லாத்தையும் பின்தள்ளியாச்சு, இலக்கை அடைய வந்து கொண்டிருக்கின்றது, இன்னும் இலக்கு அடையல. இந்த குதிரையை பார்த்து நம்மில் யாரும் ஜெயித்த குதிரையாக, வெற்றி பெற்ற குதிரையாக சொல்வோமா, ஒத்துக்கொள்வோமா கேட்கிறாங்க. சொன்ன அபூ முஹ்சின் அஷரி ரலியல்லாஹு இப்படி விளக்கம் சொல்றாங்க. அഖரஜது ஜமீஉ மா இன்தஹா வல்லதி பகிய மின் அஜலி அகல்லு மின் ذلك. என் வாழ்வினுடைய எல்லா காலங்களும் அந்த ஓட்ட பந்தயத்தில் கலந்து கொண்ட குதிரையை போன்று எல்லாம் கழிந்து விட்டது. இன்னும் இலக்கை தொட வேண்டிய அந்த பகுதி மட்டும்தான், அந்த சில தூரம் மட்டும்தான், அந்த சில அடிகள் மட்டும்தான் மிச்சம். அதை தொடாவிட்டால் எப்படி அந்த குதிரை ஜெயித்ததாக கருதப்படாதோ, வெற்றி பெற்றதாக கருதப்படாதோ, அதுபோன்றுதான் எனது வாழ்வினுடைய கடைசி பகுதி. இந்த பகுதியை நான் வீணெடுத்து விட்டாலும் அதுவும் எனது வாழ்க்கையுடைய தோல்விதான். ஈமான்தாரிக்கு அந்த கடைசி நிமிடங்களும் அமல்களுக்கு உண்டான தருணம் தான். எனவே அமல்களை நான் கருத்துக் கொள்கின்றேன், என்னை விட்டுவிடுங்கள் என்று என்கின்றார்கள் ஹஜ்ரத் அபூ முஹ்சின் அஷரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேன்மை பொருந்த ஈமான்தாரிகளே, அஸ்ஹாபி கன்னுஜூம் ஃபபிஐயிக்கும் இஹ்ததைத்தும் இஹ்ததைத்தும். என் தோழர்கள் வானில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்று அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நிச்சயம் ஜெயம் பெறுவீர்கள் என்று சொன்ன அண்ணன் பெருமானாரின் வாக்கு எந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை முறைகளை நாம் பின்பற்றுவதற்கு தகுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அப்பேற்பட்ட மேன்மக்கள், அப்பேற்பட்ட முன்னோர்களாகிய அருமை சஹாபாக்கள் இறைவனை வணங்குவதற்காக தனது வாழ்வினுடைய கடைசி தருணங்கள் வரை, கடைசி நிமிடங்கள் வரை இவ்வளவு தூரங்கள் முனைப்பு காட்டியிருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் வழித்தோன்றர்கள், அவர்கள் நாம் எங்களது முன்னோடிகள் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் வாரிசுகளாக இருக்கக்கூடிய நாம் இந்த சமுதாயம் அமல்களின் விஷயத்தில் எவ்வளவு நாம் அசட்டை காட்டுகின்றோம், அமல்களின் விஷயத்தில் எவ்வளவு பொழுதுபோக்கான காலங்களை கடத்துகின்றோம். உண்மையிலேயே யோசித்து பார்க்க வேண்டும். கவலைகளோடு யோசித்து பார்க்க வேண்டும். நமது அமல்களும் நமது முன்னோர்களாகிய அருமை சஹாபாக்களின் அமல்களும் எந்த தரத்தில் இருக்கின்றது? இன்னைக்கு பொதுவாக நாம் உலகத்தில் நாம யாரை பின்பற்ற நினைக்கிறோமோ இல்லையோ, குறைந்தபட்சம் நமது தந்தையை, நம் தந்தை என்ன தொழில் செய்தாரோ அந்த தொழிலை செய்ய நினைப்போம். நமது தந்தை என்ன காரியத்தை தொடர்ந்து ஒரு நல்ல அமலாக செய்து கொண்டிருந்தாங்களோ அந்த நல்ல அமலை செய்ய நினைப்போம். இதெல்லாம் நமது வளமை. சஹாபாக்களின் குழந்தைகள் அவர்கள் எண்ணங்கள், அவர்கள் நினைப்புகள் எப்படி இருந்தது வரலாறு பேசுறாங்க. சில சஹாபாக்களுடைய குழந்தைகள் ஒன்று கூடினாங்களாம். ஜுபைர் ரலியல்லாஹுடைய குழந்தை அப்துல்லா, அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் குழந்தை முஹம்மது, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் குழந்தை முஹம்மது, தொல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் குழந்தை முஹம்மது, அப்துல் ரஹ்மான் இவர்கள் குழந்தை முஹம்மது. இது போன்ற சில மேன்மை பொருந்திய சஹாபாக்களின் குழந்தைகள் வாழ்க்கையில் ஒரு நாள் இவர்கள் எல்லாம் ஒன்று கூடுறாங்க. ஒன்று கூடி இந்த சஹாபாக்கள் எல்லாம் தங்களது உள்ளங்களில் இருந்த ஒரு கவலையை இப்படி வெளிப்படுத்தினாங்க. என்ன கவலை? அன்ன ஆபாவுனா, நமது முன்னோர்கள், நமது பெற்றோர்கள், சபகூனா பில் ஹிஜ்ரத், இன்னைக்கு நமக்கெல்லாம் ஹிஜ்ரத்தினுடைய அந்த நன்மை கிடைக்கல, அந்த பாக்கியம் இல்லை. ஆனால் நமது பெற்றோர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹிஜ்ரத்தினுடைய வாய்ப்பை கொடுத்தான், அந்த நன்மை அவங்களுக்கு கிடைச்சது. அது மட்டுமல்ல, வஸபகூனா பிஸ்ஸாலிஹாத், இன்னும் நிறைய நல்ல அமல்களை அவர்கள் அண்ணன் பெருமானாரோடு போட்டு செய்திருக்கிறாங்க.
இது போன்ற அமல்கள் எல்லாம் அவர்களுக்கு பாக்கியமாக கிடைத்திருக்கின்றது. ஃபஹலும்ம நஜிது ஃபில் இபாதத்தி லஅல்லனா நுத்ரிகு ஃபதாயிலஹும். நம் தந்தைமார்கள், நம் பெற்றோர்கள் எந்த அமல்களை அவர்கள் போட்டு போட்டு செய்தார்களோ அதே அமலை நாமும் போட்டு போட்டு செய்தால் ஒருவேளை நமது தந்தைமார்களுடைய பெற்றோர்களுடைய அந்த அந்தஸ்தை, அந்த பாக்கியத்தை நம்மாலும் பெற முடியும். எனவே நாம ஒரு முடிவெடுத்துக்கலாம் சொல்லி பேசுறாங்க. என்ன முடிவெடுக்கிறாங்க? இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் இரவு வணக்கத்தை நாம் யாரும் விட்டுவிடக் கூடாது. இன்று முதல் நாம் இரவு வணக்கத்தை, இரவு வணக்கம் சொன்னா நம்மை போன்று தஹஜ்ஜுத் மட்டுமல்ல, நம்மை போன்று தஹஜ்ஜுத் மட்டுமல்ல, இன்ஷா அல்லாஹ் இரவு முழுக்க இஷாவிற்கு பிறகு ஃபஜ்ர் வரை இரவு முழுக்க நாம் எப்படியேனும் நின்று வணங்கி நமது பெற்றோர்கள், நமது முன்னோர்கள் எந்த சிறப்பை பெற்றார்களோ அந்த சிறப்பை நாமும் பெறுவதற்கு முயற்சிப்போம் என்கின்ற ஒரு முடிவை எடுத்துக் கொள்கின்றார்கள். அதாவது முன்னோர்களாகிய பெற்றோர்கள் எல்லாம் மறைந்து இளைஞர்கள் வாழ்ந்து வரக்கூடிய காலகட்டம். அங்கங்கே சில சஹாபாக்கள், அதாவது வயது முதிர்ந்த சில சஹாபாக்கள் மட்டும் வாழ்ந்து வர்றாங்க. அதில் ஒரு மூத்த சஹாபியாக ஹஜ்ரத் தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் மிகப்பெரிய சிறப்பிற்கு சொந்தக்காரங்க. இந்த போட்டியில், இளைஞர்களுக்குண்டான இந்த போட்டியில கொஞ்சம் வயது கூடிய பெற்றோருடைய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த போட்டியில் பங்கெடுக்கிறாங்க. பொதுவாக உலகத்தின் யதார்த்த நடைமுறை என்னங்க? முதுமை என்று சொன்னால் பலகீனம், யாரும் மறுக்க முடியாது. இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தியும் அந்த ஆற்றலும் முதுமையில் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. முதுமை பலகீனத்திற்கு சொந்தம். ஆனால் வரலாறு கொஞ்சம் அதிசயத்தக்க வரலாறு, கொஞ்சம் வியப்பிற்குரிய வரலாறு. எந்த இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி இரவு முழுக்க நின்று வணங்க வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த வணக்கத்தை செய்தார்களோ அந்த இளைஞர்கள் கூட்டணியில் கொஞ்சம் வயது முதிர்ந்த தமீமுத்தாரி ரலியல்லாஹு அவர்களும் பங்கெடுக்கிறாங்க. அந்த இளைஞர்களும் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? ஃபமா கும்னா லஹு வலா கஅதனா ஃபீ தூலி ஸலாத்தி ஷபாபுன் அலா தமீமுத்தாரி. இளைஞர்களாகிய நாங்கள் கூட இரவு வணக்கத்தில் கொஞ்சம் களைப்பாகி சற்று ஓய்வெடுக்கலாம் என்று அமர நினைத்தாலும், வாலிபர்களாகி நாங்கள் கூட நிறைய நேரம் நிற்க முடியல, கொஞ்சம் உட்கார்ந்துக்கலாம், ஓய்வெடுக்கலாம் என்று நாங்கள் கருதினாலும், ஃபமா கும்னா லஹு வலா கஅதனா ஃபீ தூலி ஸலா, தொழுகை எவ்வளவு நீளமாக இருந்தாலும் அந்த தொழுகையில் அமரவே மாட்டார்கள், இடைவெளியை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். யார்? வயது முதிர்ந்த தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு. இளைஞர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு முடியல, ஓய்வு வேணும், உட்காரும் நாங்க நினைக்கிறோம். ஆனால் முதுமைக்கு சொந்தக்காரராகிய தமீமுத்தாரி எவ்வளவு நீளமான தொழுகையாக இருந்தாலும் அவர் அமர்வதற்குண்டான அந்த வாய்ப்பே கொடுக்கல. இறுதியில் சொல்றாங்க யார்? இளைஞர் சஹாபாக்கள், ஃபமா காரனாஹு வலா சபகனாஹு, அவரை அமல்களில் எங்களால் நெருங்கவும் முடியவில்லை, போட்டி போடவும் முடியவில்லை. இளைஞர்கள் வாக்கு மூலம் அந்த இளைஞர், அந்த முதியோரை தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இளைஞர்களாக எங்களால் நெருங்கவும் முடியவில்லை, வலா சபகனா, போட்டி போடவும் முடியல, நாங்கள் தோத்துட்டோங்கிறாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களை யோசித்து பார்ப்போம். அமல்களில், இபாதத்துகளில், இறைவனுக்குண்டான வணக்கத்தில் தன்னை எவ்வளவு தூரங்கள் இன்பம் கண்டிருந்தால், இறைவனை வணங்குவதில் தனக்குண்டான இன்பம் எவ்வளவு தூரங்கள் தெரிந்திருந்தால், அந்த சஹாபாக்கள் தன்னையே மறந்து, தன் உடல் வலிகளையே மறந்து இவ்வளவு தூரங்கள் இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்திருப்பார்கள். யோசித்து பார்ப்போம் அன்பிற்குரியவர்களே. மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி இப்படி சொல்லி தருவாங்க,
கமா லா யஜிதுல் ஜஸது லذة الطعام عند سقمه كما لا كذلك لا يجد القلب حلاوة العبادة مع الذنوب. ஒரு நோயாளி, பெரிய நோயெல்லாம் இல்லை, சாதாரண காய்ச்சல், அது கூட வேண்டாம், சாதாரண ஜலதோஷம், அந்த நோயாளிகிட்ட கொண்டு போய் சுவையக்கூடிய ஒரு உணவை, பிரியாணியை கொண்டு போய் கொடுத்து பாருங்க, சாப்பிட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவார். சாப்பிட்டவருக்கு, ஒரு நோயாளிக்கு எவ்வளவு பெரிய விலை உயர்ந்த ஒரு பதார்த்தத்தை கொடுத்தாலும் அது அவருக்கு இன்பத்தை தராது. இன்பத்தை தராது என்பதை விட இன்பத்தை அவரால் உணர முடியாது. சொல்றாங்க, அது போன்றுதான் எந்த மோமின் பாவத்தோடு அதிகம் தொடர்பில் இருக்கின்றானோ அந்த மோமினுக்கு இபாதத்தினுடைய சுவையை ஒருபோதும் உணர முடியாது. நோயாளிக்கு பிரியாணியே கொடுத்தாலும் சுவை தெரியாது. அதுபோன்றுதான் மோமின், அவனுடைய வாழ்க்கையில் பாவங்கள் அதிகம் என்று சொன்னால் அவனால் ஒருபோதும் இபாதத்தின் சுவையை உணரவே முடியாது. இன்ஷா அல்லாஹ் தராவி ஆரம்பிக்க போகிறோம். 4 ரக்காத்துல இளைஞர்லாம் ஓடி போயிடுறாங்க. 4 ரக்காத்து தாண்ட முடியறதில்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும். 4 ரக்காத்து 6 ரக்காத்து யாரு? இளைஞர்கள், வாலிபர்கள், இதெல்லாம் முடியல, ஓடிடுறான். உண்மையில் ஓடுவது உங்கள் பலகீனம் அல்ல, ஈமானின் பலகீனம். அது தொழுக முடியல, ஒரு மாதம் தானே குர்ஆனை கேட்பது முடியல, எண்ணிக்கொள்ளுங்கள், உங்கள் பலகீனம் அல்ல, ஈமானின் பலகீனம். அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுக்கல. வாழ்க்கையில் பாவங்கள் அதிகம், எனவே உங்களால் இபாதத்தினுடைய அந்த இன்பத்தை காண முடியவில்லை. அந்த இபாதத் மிகப்பெரிய சிரமமாக இருக்குது. இதுதான் யதார்த்தம். அப்படி இல்லை எனில் உண்மையில் கொஞ்சமேனும் அல்லாஹை குறித்துண்டான அச்சமும் பாவங்களிலிருந்து ஒரு வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்குண்டான எண்ணமும் இருக்கும் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நம்மால் கண்டிப்பாக இரவு முழுவதும் கூட நம்மால் நின்று வணங்க முடியும். அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்பதை சமுதாயம் மறந்து விடாதீர்கள். இதை அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இபாதத் ஒரு மூமினை பொறுத்தவரை ரமலானுக்கு மட்டுமல்ல, சீசன் வணக்கம் அல்ல, காலங்கள் முழுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக ரமலானில் கொஞ்சம் அதிகம் வேண்டும். ரமலானில் கொஞ்சம் அதிகம் வேண்டும். அருமை சஹாபாக்கள் எல்லாம் வாழ்க்கை முழுக்க ரமலானை போன்று வாழ்ந்தார்கள். ஈமான்தாரிகளாகி நாம், பாவங்களையே பிறப்பிடமாக கொண்ட நாம், குறைந்தபட்சம் ரமலானிலாவது ஐவீரை தொழுகைகளை கடன் இல்லாமல் ஜமாத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை, ரமலானிற்கென்று இருக்கக்கூடிய சிறப்பு தொழுகையாகிய தராவீகை தொழுது குர்ஆனை முழுமையாக கேட்டு அந்த ரமலானை ஏனும் பாக்கியமாக கழித்து அல்லாஹின் அன்பை பெறக்கூடிய நல்ல நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.